வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது அரிசியும் பாசிப்பருப்பு பச்சை பயிறு சாதம் கொஞ்சம் காய் போட்டு எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இப்போ இதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன். கடுகு, சீரகம், வெந்தயம். கடுகு வெடிச்சிட்டு வெங்காயமும் ஒரு 5-6 பல் பூண்டு நான் தோலோடு போடுறேன். வேணும்னா அது எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் இப்படி கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது வீட்டில் காய்ச்ச தக்காளி. இது ஏற்கனவே நான் வீடியோ போட்டுட்டேன். இது கூட இருக்குது தக்காளி செடியில். ஒரு பச்சை மிளகா, நூக்கல், கொஞ்சம் கேரட்டு, குடமிளகா, இது 3 போட்டுக்கலாம். அப்புறம் பாசிப்பயிறு, கொஞ்சம் நேரம் ஊற வச்ச பாசிப்பயிறு. ½ டீஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் தனியாத்தூள். ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகா. பெருங்காயம். அதுக்கிட்ட சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் இப்போ போட்டுட்டு எவ்வளோ அளவு செய்கிறீங்களோ அதுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி 1:3, 1 டம்ளர் இதுக்கு 3 டம்ளர். இப்போ காரம் எல்லாம் பார்த்துக்கலாம். எல்லாம் சரியா இருக்கு. இப்போ மூடிட்டு கொதி வந்ததும் அரிசி போட்டு அதுக்கப்புறம் வெயிட் போட்டுக்கலாம். சைஸை போட்டுக்கலாம். இது சாப்பாட்டு அரிசி தான். நீங்கள் சீரக சம்பாவில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். மூடிட்டு நம்ம வெயிட் போட்டுடலாம். திரும்பவும் வருது பாருங்கள், லேசாக கொதி வருது. அரிசி போட்டதும் இப்போ மூடி வச்சுட்டு வெயிட் போட்டுடலாம்.
வந்து நிறைய இது பிரச்சனைங்க வந்து இந்த மாதிரி கேஸு இதாகாது வராது அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸ்கூல்லலாம் மூட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எங்கள் பேரனுக்கு லீவ் விட்டாங்க. அது மாதிரி நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியது வருமா அப்படின்றது தெரியல. வராமல் இருக்க கடவுளை வேண்டிக்கலாம். இன்னொன்று மேக்ஸிமம் வந்து ஸ்டவ்வு யூஸ் பண்ணாத பார்த்துக்கணும். இது சாதம் வந்து நான் வந்து எலக்ட்ரிக் குக்கரில் வச்சுருக்கேன். அதனால் எனக்கு கேஸ் வந்து ஒரு 2 மாதத்துக்கு மேலேயே வரும். 2-2.5 மாதத்துக்கு வரும் கேஸு. இதை பண்ணிவிட்டு ஒரு பக்கம் குழம்பு ஒரு பக்கம் காய் பண்ணுவேன். இன்றைக்கி காயெல்லாம் போட்டு சாதம் பண்ணியாச்சு. அடுத்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணணும். அப்போ இது முடிஞ்சதான் அது பண்ணுவேன். அப்புறம் பார்க்கலாம். ஸ்ட்ரீமு ரிலீஸ் பண்ணிட்டேன். சாதம் பாருங்கள், அருமையாக வந்திருக்கு. இது கொஞ்சம் வந்து எங்களுக்கு தளர வேணுன்றதுக்காக இந்த ஸ்டேஜில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் இதுவாக வேணும்னா முன்னாடியே கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி ஏதோ அதுக்கேற்ற மாதிரி குக்கருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். சூப்பரான இந்த சாதம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, அருமையாக. இது கொஞ்சம் நெய் போட்டு நெய் போட்டு சாப்பிட வேண்டியது தான். இது வந்து எல்லாமே வந்து ஹெல்த்தியான டிஷ்ஷு. இது கேரட்டு, நூக்கல், குடமிளகா, அப்புறம் வந்து பச்சைப்பயிறு இது போட்டு சாதம். இது இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.